வீரர்களை வந்து ஏலம் கூறுகின்ற கிளிநொச்சி வாலிபால் பிரீமியர் லீக் கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் பாரதிபுர பிரதேசத்தை மையப்படுத்த இது முழங்காவில் பிரதேசத்தை உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ் தான் நிற்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ்ல வந்து கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் நடத்துகின்ற கிளிநொச்சி வாலிபால் பிரீமியர் லீக் வந்து இன்றைய நாள் வந்து அந்த வீரர்களை வந்து ஏலம் கூறுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று இன்றைய நாள் வந்து நடைபெற இருக்குது. 8 உரிமையாளர்கள் இணைந்து 13 வீரர்களை வந்து இன்றைய நாள் வந்து ஏலத்துல வந்து எடுக்க இருக்கிறாங்க. மிக சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்க போகுது. காணொலியை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையா பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போ. வணக்கம். கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் கிளிநொச்சி மாவட்டத்திலே முதல் முறையாக வீரர்களை தெரிவு செய்து ஒரு 7 அடிப்படையிலே ஒரு பிரமாண்டமான ஒரு போட்டித் தொடரை 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த போட்டித் தொடரிலே 8 அணி உரிமையாளர்கள் எங்களோட கலந்து இந்த போட்டியிலே சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ட்ரீமர்ஸ் யுனைடெட் அணி முழங்காவில் பிரதேசத்தை பிரதிநிதித்துவம் செய்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அத்தோடு கிளி அபெக்ஸ் அணி கனாம்பிய குளம் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த போட்டியிலே பங்கு கொள்ள இருக்கின்றார்கள். கிளி ரைடர்ஸ் அணி விவேகானந்த நகர் பிரதேசத்தையும் பளை பைட்டர்ஸ் யக்கச்சி பிரதேசத்தை பிரதிநிதித்துவம் செய்தும் பாரதி ஹீரோஸ் மலையாளபுரம் அதே போன்று பாரதி ஃபைட்டர்ஸ் மலையாளபுரம் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த போட்டியிலே பங்கு கொள்ள இருக்கிறார்கள் அந்த அணி சார்பிலே. அத்தோடு கிண்டு டைட்டன்ஸ் பளை தம்பகாமம் பிரதேசத்தை மையமாக கொண்டு இந்த போட்டியிலே இந்த அணி உரிமத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் அணி பாரதிபுரம் பிரதேசத்தை மையப்படுத்தி அந்த பிரதேசங்களை அந்த அணி உரிமையாளர்கள் மையப்படுத்தினாலும் மாவட்ட ரீதியாக அனைத்து விளையாட்டுக் கழகங்களிலும் இருந்து கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அனைத்து விளையாட்டுக் கழகங்களிலும் இருந்தும் வீரர்களை உள்வாங்கி இந்த போட்டியை நடாத்த இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்கனவே இந்த அணிகள் 8 அணி வீரர்களை ஒரு அணி ஒரு வீரரை உள்வாங்க முடியும். அந்த அடிப்படையிலே 8 வீரர்களை ஏற்கனவே உள்வாங்கி இருக்கின்றார்கள். அத்தோடு இன்னும் 13 வீரர்களை இந்த ஏல முறைப்படி இந்த ஒவ்வொரு அணிகளும் உள்வாங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கிளிநொச்சி வரலாற்றிலே ஒரு சங்கம் நடாத்துகின்ற முதலாவது போட்டி என்பதிலே நாங்களும் பெருமை அடைகின்றோம். இந்த போட்டி தொடர் இன்று நாங்கள் ஏல முறையிலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்னளவாக இந்த போட்டி தொடருக்கு இந்த அணிகள் தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 கிழமை இடைவெளியின் பின்பு நாங்கள் அந்த அணிகளுக்கான பயிற்சிக்குரிய ஒரு காலத்தை கொடுப்போம். அதற்கு பின்பாக நாங்கள் அந்த அணிகளுக்குரிய ஒரு ஆரம்ப நிகழ்வோடு இந்த போட்டிகளை ஆரம்பிப்போம். குறிப்பாக இந்த அணிகளினுடைய உரிமையாளர்கள் அவர்கள் விளையாட்டு மைதானங்களை தெரிவு செய்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்தந்த மைதானங்களிலே 8 மைதானங்களிலே இந்த போட்டிகள் நடைபெறும். குறிப்பாக ஆரம்ப நிகழ்வும் இறுதி நிகழ்வும் கிளிநொச்சி உள்ளக விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். ஏனைய போட்டிகள் அனைத்தும் அந்தந்த அணி சார்ந்து அந்த அணி உரிமையாளர்களின் அவர்கள் விரும்புகின்ற அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற மைதானங்களிலே இந்த போட்டிகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. இந்த போட்டி தொடருடைய இலட்சினை இது இந்த போட்டி தொடர் இலட்சினை கிளிநொச்சி வாலிபால் பிரீமியர் லீக் இதான் இலட்சினை. இது 8 அணிகளும் இருக்கின்றது. 8 அணிகளுடைய கொடிகளும் இதிலே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கொடி கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கத்தினுடைய கொடி. இது கிளிநொச்சி வாலிபால் பிரீமியர் லீக் இந்த சுற்று போட்டியினுடைய இலட்சினையாகவும் இது காணப்படுகிறது. இதுதான் ட்ரீமர்ஸ் யுனைடெட் அணி. இது முழங்காவில் பிரதேசத்தை மையப்படுத்தி இருக்கின்றது. அந்த இடங்களில் தான் நாங்கள் அந்த போட்டிகளை நடாத்துவதாக தீர்மானித்திருக்கோம். குறிப்பாக இந்த அனைத்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களுக்கும் எங்களுடைய வாலிபால் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய இலக்கு. அதன் அடிப்படையில் எல்லா பிரதேசங்களிலும் இருந்து அணி உரிமையாளர்கள் உள்வாகியிருக்கிறோம். இது கிளி அபெக்ஸ் அணி
இது கனாம்பிய குளம். எல்லா அணிகளும் ஒரு உரிமையாளர் ஒரு இடத்தை கொண்டிருப்பார், ஒரு விளையாட்டு களத்தை பிரதானமாக கொண்டிருப்பார். இந்த போதிலும் அணி தெரிவுகள் என்பது அது யாராலும் கணிக்க முடியாது, அது அந்தந்த நேரத்திலே தீர்மானிக்கப்படும். கிளி ரைடர்ஸ் இது விவேகானந்த நகர் அணி உரிமையாளர், அங்க உரிமையாளர் நிற்கிறார். உரிமையாளர் கிளி ரைடர்ஸுக்காக தக்க வைக்கப்பட்ட வீரர், கிளி ரைடர்ஸ் அணிக்காக அங்கே நிறுவன் இருக்கின்றார். அவர் ஒரு இளம் வீரர், சிறந்த முறையில் இப்ப ஜேவிஎல் போட்டியிலும் தனது சிறப்பான பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டு வர. யாழ்ப்பாணத்திலும் இதே போன்ற ஒரு சுற்று போட்டி நடக்கிறது, அதிலேயும் சிறப்பான பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டு வர. பழைய ஃபைட்டர்ஸ் வரைய வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது யக்கச்சி பிரதேசத்தை மையப்படுத்தி இந்த பழைய ஃபைட்டர்ஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் நடக்கும், இந்த இடங்கள்லாம் போட்டிகள் நடக்கும். இது பாரதி ஹீரோஸ் மலையாளபுரம் அணி உரிமையாளர். இவர் சுஜந்தன், இவர் தக்க வைக்கப்பட்ட வீரர், பாரதி ஹீரோஸ் அணிக்காக தக்க வைக்கப்பட்ட வீரர். இது பாரதி ஃபைட்டர்ஸ் மலையாளபுரத்துக்காக மலையாளபுரம் பாரதி ஃபைட்டர்ஸ் இப்ப மரியாதை வந்திருக்கின்றார்கள். ஓகே, சிறப்பான முறையில் மரியாதை. இன்று டைட்டன்ஸ் இது பழைய தம்பகாம பிரதேசத்தை மையப்படுத்தி இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வேந்தனுக்கு அவர் தக்க வைக்கப்பட்ட வீரராக இருக்கின்றார், தக்க வைக்கப்பட்ட வீரர். மற்றது அணியின் பயிற்றுவிப்பாளர், உதவி பயிற்றுவிப்பாளர்கள், டீம் மேனேஜர்ஸ் எல்லாரும் இதுல இருக்கிறார்களோ. கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் இது பாரதிபுர பிரதேசத்தை மையப்படுத்தி இந்த போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அணியின் உரிமையாளர் இவர் ரசான். இவர் தற்போது ஜேவிஎல் போட்டியிலேயும் சிறந்த முறையில் பருவத்தை வெளிக்காட்டி கொண்டு வர கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் டீம்லயும் ஒரு பிளேயராகவும் இருக்கிறார். சரிதானே? ஓகே, இவர் எங்களை இந்த இவெண்ட இந்த போட்டியின் ஒக்ஷனியரா இருக்கிறார். இந்த ஜேசி போட்டாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன். ஓகே, சரிதான். நாங்கள் நேரத்தினை கடந்திருக்கிறோம், ஆகவே நேரடியாக 7 நிகழ்வுகளுக்கு செல்ல இருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் பெருமையோடு நடத்துகின்ற KVPL இந்த பெரும் கரப்பந்தாட்ட கரப்பந்தாட்ட போட்டியினுடைய முதலாவது வீரரணி இங்கே சுழற்சி முறையிலான டிஜிட்டல் நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் அவர்களோடு இணைந்து இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் மதிப்பார்ந்த திரு MR மோகனதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வினை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக ஆரம்பித்து வைப்பதற்காக புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு தடவையாக அத்தனை வீரர்களும் ஆனந்தமாக கரவெளி எழுப்ப முதலாவது வீரரை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு செய்யப்படக்கூடிய இலக்கம் 87 வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரர் ஆடவர் விளையாட்டு கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய இசையமுடன் ஆரம்ப இலக்கை 2 லட்சம். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 2 லட்சம். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 2 லட்சம். கிளிநொச்சி 2,50,000. கிளிநொச்சி 2,50,000. கிளிநொச்சி 2,50,000. கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். ஆதரவு விளையாட்டு கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய இசையமுதலுக்காக 3,50,000. கிளியபெக்ஸ் 3,50,000. 3,50,000 points for Clearbex. 4 lakhs Clear Riders. Clear Riders 4 lakhs. 4 lakhs points for Clear Riders. Clear Riders 4 lakhs. முதலாம் தடவை Clear Riders 4,50,000 Clearbex. 4 lakhs 5 லட்சம் கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ். 5 லட்சம்
கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 5 லட்சம். முதலாம் தடவை கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 5 லட்சம். இரண்டாம் தடவை 6 லட்சம் கிளியபெக்ஸ். 6 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். முதலாம் தடவை 6 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். 7 லட்சம் புள்ளிகள் கிளீன் ரைடர்ஸ். கிளீன் ரைடர்ஸ் 7 லட்சம் புள்ளிகள். கிளீன் ரைடர்ஸ் 7 லட்சம் புள்ளிகள். 7 லட்சம் புள்ளிகள் கிளீன் ரைடர்ஸ். முதலாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் கிளீன் ரைடர்ஸ். இரண்டாம் தடவை 8 லட்சம் கிளியபெக்ஸ். 8 lakhs points for கிளியபெக்ஸ். முதலாம் தடவை 8 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். இரண்டாம் தடவை 8 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். இரண்டாம் தடவை 8 லட்சம். 9 லட்சம் பாரதி ஃபைட்டர்ஸ். பாரதி ஃபைட்டர்ஸ் 9 லட்சம். 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். 10 lakhs 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். இரண்டாம் தடவை 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். மூன்றாம் தடவை 10 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். 4,50,000 பலை ஃபைட்டர்ஸ். 4 லட்சம் கிளியபெக்ஸ். 4,50,000 கிளி ஃபைட்டர்ஸ். 4,50,000 பலை ஃபைட்டர்ஸ். 5 லட்சம் கிளியபெக்ஸ். 7 லட்சம் கிளியபெக்ஸ். 7 lakhs points of கிளியபெக்ஸ். 7 லட்சம் கிளியபெக்ஸ். 8 லட்சம் பலை ஃபைட்டர்ஸ். 8 லட்சம் பலை ஃபைட்டர்ஸ். 8 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். பலை ஃபைட்டர்ஸ் 8 லட்சம் புள்ளிகள். பலை ஃபைட்டர்ஸ் 8 லட்சம் புள்ளிகள். 9 லட்சம். 9 லட்சம் கிளியபெக்ஸ். 9 lakhs point for கிளியபெக்ஸ். கிளியபெக்ஸ் 10 லட்சம் பலை ஃபைட்டர்ஸ். 10 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். பலை ஃபைட்டர்ஸ் 10 லட்சம் புள்ளிகள். 10 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 10 லட்சம் புள்ளிகள். இரண்டாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 10 லட்சம் புள்ளிகள். 12 லட்சம் கிளியபெக்ஸ். 1.2 million points of கிளியபெக்ஸ். கிளியபெக்ஸ். கிளியபெக்ஸ் 12 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை கிளியபெக்ஸ் 12 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை கிளியபெக்ஸ் 12 லட்சம் புள்ளிகள். தேர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றி. எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய இலக்கம் 66 ஊடாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிஞ்சி விளையாட்டு கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஆப்போசைட் கிக்கர் எஸ் டிலக்ஸ். 6 லட்சம். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 2 லட்சம். 2,50,000 ரீமன் யுனைடெட். 3 லட்சம் கிட் டைட்டன்ஸ். 3,50,000 கிளி ரைடர்ஸ். 4 லட்சம் யுனைடெட். 4,50,000 டைட்டன்ஸ். 5 லட்சம் ரைடர்ஸ். 6 லட்சம் கிளியபெக்ஸ். 6 lakhs கிளியபெக்ஸ். 7 லட்சம் கிளி ரைடர்ஸ். கிளி ரைடர்ஸ் 8 லட்சம் ரீமன் யுனைடெட்ஸ். யுனைடெட் 8 லட்சம். 9 லட்சம் பலை ஃபைட்டர்ஸ். 10 லட்சம். 12 லட்சம் யுனைடெட். ரீமன் யுனைடெட் 12 லட்சம். 14 லட்சம் கிளி ரைடர்ஸ். கிளி ரைடர்ஸ் 14 லட்சம். 14 லட்சம் கிளி ரைடர்ஸ். ஆதவன் விளையாட்டு கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஆப்போசிட் கிட்ட எஸ் டிலக்ஷனுக்காக 14 லட்சம் கிளி ரைடர்ஸ். மணிகவுடு குறிஞ்சி விளையாட்டு கழகம். 16 லட்சம் பாரதி ஹீரோஸ். 18 லட்சம் கிளி ரைடர்ஸ். 1.8 million points of கிளி ரைடர்ஸ். 18 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். கிளி ரைடர்ஸ் 18 லட்சம் புள்ளிகள். கிளி ரைடர்ஸ் 18 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை கிளி ரைடர்ஸ் 18 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை கிளி ரைடர்ஸ் 18 லட்சம்
முதலாம் கடமை கிளி ரைடர்ஸ் 18 லட்சம் புள்ளிகள். இரண்டாம் 20 லட்சம் பாரதி ஹீரோஸ். 2 million பாரதி ஹீரோஸ். 2 million points for பாரதி ஹீரோஸ். 22 லட்சம். 2.2 million for கிளி ரைடர்ஸ். 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். 22 லட்சம் கிளி ரைடர்ஸ். கிளி ரைடர்ஸ் 22 லட்சம். முதலாம் கடமை கிளி ரைடர்ஸ் 22 லட்சம். முதலாம் கடமை 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். முதலாம் கடமை 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். இரண்டாம் கடமை 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். இரண்டாம் கடமை 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். மூன்றாம் கடமை 22 லட்சம் புள்ளிகள் கிளி ரைடர்ஸ். வாழ்த்துக்கள் கிளி ரைடர்ஸ் வசமாகிறார் குறிஞ்சி விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த டிலெக்சன் அழைக்கின்றோம். மிகச் சிறப்பான KVPL 2026 ஏழு நிகழ்வுகள் ஜி தமிழ் நேரலை ஒளிபரப்பாளர்களுடைய மிகத்துல்லியமான ஒளி திரையோடு கிளியூஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் குழுமத்தினுடைய ஊடக அரசோடு மிகச் சிறப்பாக பல்வேறுபட்ட தளங்களிலே இந்த நேரலை நிகழ்வுகளை பார்த்து வர முடியும் என்பதையும் என்னுடைய அன்புடைய சோதனைகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் பெருமைப்படுகின்றோம். தேர்ச்சிக்கூடிய இலக்கம் நெக்ஸ்ட் நம்பர் 23 23 தேர்ச்சிக்கூடிய வீரர் கிருஷ்ணபாரதி விளையாட்டு கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஆர் தமிழ்ச்செல்வன். ஆப்போசிட் வீரர் ஆர் தமிழ்ச்செல்வன். 2,50,000 கிளி ரைடர்ஸ் 2,50,000. கிளி ரைடர்ஸ் 2,50,000. கிளி ரைடர்ஸ் 2,50,000 புள்ளிகள். 3 லட்சம் புள்ளிகள் கோல்டன் ஸ்பைக்கர்ஸ். கிளியூச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். 3 லட்சம் புள்ளிகள் கிளியூச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ். கிளியூச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம் புள்ளிகள். முதலாம் கடமை கிளியூச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம் புள்ளிகள். 3,50,000 கீண்டு டைட்டன்ஸ். கீண்டு டைட்டன்ஸ் 3,50,000. 3,50,000 கீண்டு டைட்டன்ஸ். 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். முதலாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். முதலாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். முதலாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். இரண்டாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். இரண்டாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். மூன்றாம் கடமை 3,50,000 புள்ளிகள் கீண்டு டைட்டன்ஸ். வாழ்த்துக்கள் கீண்டு டைட்டன்ஸ். அடுத்து வீரரை தேர்வு செய்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது கிளிநொச்சி மாவட்ட நகர ரோட்டரி கழகத்தினுடைய மதிப்பான தலைவர் திருமா ஜெயராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வீரரை ஆலையுடைய மெகா உற்சவ் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்வு செய்யக்கூடிய இலக்கம் செலக்டட் நம்பர் KVPL 2026 செலக்டட் நம்பர் 42 இலக்கம் 42 ஊடாக தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர் முதலாம் கடமை 4,50,000 கிளியபெக்ஸ். 50,000 கிளியபெக்ஸ் 4,50,000. புதிய பாரதிய விளையாட்டு கழகத்தை பிரதிநிதிக்கக்கூடிய சென்ற பிளேயர் தேவசேனன் 4,50,000 கிளியபெக்ஸ். 5 lakhs points பாரதி ஃபைட்டர்ஸ். 5 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். 5 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 5 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 5 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். 6 லட்சம் கிளியபெக்ஸ். 6 லட்சம் புள்ளிகள் கிளியபெக்ஸ். கிளியபெக்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். கிளியபெக்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை கிளியபெக்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். 7 lakhs points for பாரதி ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். இரண்டாம் தடவை
7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். இரண்டாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். மூன்றாம் தடவை 7 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். வாழ்த்துக்கள் பாரதி ஃபைட்டர்ஸ் வசமாக. அடுத்து தேர்வு செய்யப்படக்கூடிய 101 இலக்கம் 101 வாயிலாக பதிவினை மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரர் பலை ஆதவன் விளையாட்டுக் கழகத்திலே பிரதித்துவம் செய்யக்கூடிய செட்டர் பிளேயர் டி சங்கீதன். டி சங்கீதன். 6 பேருக்கு 2 லட்சம். பேஸ் பிரைஸ் 2 lakhs. 6 பேருக்கு 2 லட்சம் சங்கீதனுக்காக. பலை ஃபைட்டர்ஸ் 2 லட்சம். அன்பானவர்கள் தங்களுடைய மட்டைகளை சற்று உயர்த்தி காட்டுமாறு, உயரத்தில் குறைந்தவன் என்பதனால் சற்று உயர்த்தி காட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வேன். 2 லட்சம் புள்ளிகள் சங்கீதனுக்காக. 2,50,000 கிளி ரைடர்ஸ். 2,50,000 கிளி ரைடர்ஸ். 2 லட்சம். முதலாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். முதலாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். இரண்டாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். இரண்டாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். மூன்றாம் தடவை 3 லட்சம் புள்ளிகள் பலை ஃபைட்டர்ஸ். வாழ்த்துக்கள் பலை ஃபைட்டர்ஸ் வசமாக. அடுத்து தேர்வு செய்யப்படக்கூடிய இலக்கம் பி எழிலமுதன். பி எழிலமுதன். 6 பேருக்கு 2 லட்சம். பாரதி ஃபைட்டர்ஸ் 2 லட்சம். பாரதி ஃபைட்டர்ஸ் 2 லட்சம். பாரதி ஃபைட்டர்ஸ் 2 லட்சம். 2,50,000 எபெக்ஸ். 3 லட்சம் ரைடர்ஸ். 3 லட்சம் ரைடர்ஸ். 3 லட்சம் ரைடர்ஸ். கிளி ரைடர்ஸ் 3 லட்சம். கிளி ரைடர்ஸ் 3 லட்சம். 3,50,000 எபெக்ஸ். 3,50,000 எபெக்ஸ். கிளி எபெக்ஸ் 3,50,000. கிளி எபெக்ஸ் 4,50,000 கிளி எபெக்ஸ். 4,50,000 கிளி எபெக்ஸ். முதலாம் தடவை 4,50,000 புள்ளிகள் கிளி எபெக்ஸ். இரண்டாம் தடவை 4,05,000 பாரதி ஃபைட்டர்ஸ். 5 lakhs points for பாரதி ஃபைட்டர்ஸ். 5 லட்சம் புள்ளிகள் பாரதி ஃபைட்டர்ஸ். பாரதி ஃபைட்டர்ஸ் 5 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை. இரண்டாம் தடவை பாரதி ஃபைட்டர்ஸ் 5 லட்சம் புள்ளிகள். 6 லட்சம் பலை ஃபைட்டர்ஸ். பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். இரண்டாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். இரண்டாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். மூன்றாம் தடவை பலை ஃபைட்டர்ஸ் 6 லட்சம் புள்ளிகள். வாழ்த்துக்கள் பலை ஃபைட்டர்ஸ் வசமாக.